இனி சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசப்படும் செய்திகள் வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் எந்தெந்த செய்திகள் மிக அதிகமாக இத்தகைய தளங்களில் விவாத பொருளாகியிருக்கின்றன என்பது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. சமூக வலைத்தளங்கள், அதாவது குறிப்பாக ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான சோஷியல் மீடியாஸ் மூலமாக மக்கள் அண்டை நாடுகளில் என்ன நடக்குது அப்படின்ற விவகாரம் முதல் பல்வேறு விவகாரங்களை ரொம்ப எளிதாகவே தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு விஷயம், அங்கே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஃபேஸ்புக் ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் துருக்கியில், அதாவது குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியினுடைய ஒரு ஆயுதப்படை குழுவினர் துருக்கி இராணுவ படை மீதான தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே இது குறித்து செய்தியில விரிவா பார்த்தோம். அந்த தாக்குதல்ல 15 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குர்திஷ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற அவர்கள் துருக்கியில தங்களுக்கான ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு இடத்தை அவர்கள் கோரி வராங்க. இப்படி ஒரு சூழல்ல அங்க சூழல் என்பது எப்படி இருக்கு, அங்க அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு, அதற்கு அரசனுடைய நிலைப்பாடு என்பது என்னவா இருக்கு, இந்த மாதிரியான பல்வேறு விவரங்கள் சோஷியல் மீடியாவான இந்த ஃபேஸ்புக்ல பதிவு செய்யப்பட்டு வருது. பல்வேறு செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதை தாண்டி பொழுதுபோக்கு அம்சங்களும் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவினுடைய ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டரான ஷேன் வாட்சன் டெஸ்ட் தொடர்களில் தன்னுடைய ஓய்வு அறிவித்திருக்கிறார் காயம் காரணமா. இவர் குறித்த பல்வேறு பின்னணி தகவல்கள் அதிக அளவில் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரை எந்த அளவு மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு எவ்வளவு லைக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் அதிக அளவில் ஃபேஸ்புக்ல இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 59 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி 3731 ரன்களுக்கு மேல குவித்திருக்கிற அவர் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, இன்னொன்று விளையாட்டு சார்ந்த ஒரு விஷயம் அதிக அளவில் ட்ரெண்டிங்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸ்னுடைய ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் மெர்சிடஸ் அணியை சேர்ந்த வீரர் லூயிஸ் ஹாமில்டன் முதலிடம் பிடித்திருக்கிறார். அதற்கு பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. 2வது இடத்துல செபாஸ்டியன் வெட்டலும், 3வது இடத்துல பிலிப் மாசாவும் வந்திருக்கிறாங்க. அந்த கார் பந்தயம் எந்த அளவு சுவாரஸ்யமா இருந்தது அந்த இறுதி சுற்று அப்படின்றத விவரிக்கும் விதமா இந்த இடத்துல பல பதிவுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவருக்கான லூயிஸ் ஹாமில்டனுக்கான வாழ்த்துக்கள் அதிக அளவில் குவிந்து அவருக்கான ரசிகர்கள் எந்த அளவு இங்கே இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு அடுத்தபடியா நம்ம சர்வதேச அளவில் நாளிதழ்களில் என்னென்ன கார்ட்டூன்கள் வந்திருக்கு, அதை மக்கள் எந்த அளவு பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ்ஏ டுடே நாளிதழில் இந்த கார்ட்டூன் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது ஈரோப் என்பது இந்த இடத்துல ஒரு கோட்டை மாதிரியும், ஈரோப்பை சுற்றி பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் காரணமா அகதிகளா உள்ளே நுழைய முயற்சிக்கிறத மனிதர்கள் அங்கங்கே கூட்டமா இருக்கிறத இவர்கள் இந்த இடத்துல கார்ட்டூனா வரைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கோட்டையை சுற்றி அகழி என்பது இருக்கு. அப்ப யூரோப் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய அகழியை இன்னமும் விரிவுபடுத்தணும், அதாவது மற்றவர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற நாடுகள், யூரோப் யூனியன் கண்ட்ரியில பல்வேறு நாடுகள் அகதிகளை உள் வர விரும்பவில்லை அப்படின்ற அந்த நிலைப்பாடோட இருக்கிறது விவரிக்க விதமா இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா யுஎஸ்னுடைய வாஷிங்டன் டைம்ஸ்ல இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. சமீபத்தில் ஒபாமா அமெரிக்கால இருக்கிற ஒரு மலைக்கு வேறொரு பெயரை சூட்டினாரு. அப்படி இருக்கும்போது அமெரிக்கால தற்போது கடன் சுமை என்பது அதிகரித்திருக்கு. அதாவது கடன் சுமை ஒரு மலை போல இருக்கிறதன் காரணமா, அப்போ அந்த கடன் சுமை மலை போல இருக்கிறதுனால அதற்கான பேரா மவுண்ட் ஆஃப் டெப்ட் அப்படின்னு அங்க இருக்கிற பொதுமக்கள் இது குறித்து பேசிக்கிற மாதிரியான சித்தரித்து இந்த கார்ட்டூன் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ்ல பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களும் கார்ட்டூன்களும் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றன.